தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களே பார்த்திங்கன்னா, இப்போ அண்ணன் அதுக்கான கணக்கே வச்சுக்க கிட்டத்தட்ட 16 மொழிகளில் வந்து அது மொழிபெயர்த்தே நம்ம அமைச்சிருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி பெரியாருடைய கருத்துக்கள் என்று சொல்லிக்கிற அறிவியல் சார்ந்து இன்றைக்கி நாங்கள் வந்து கல்வியை கொண்டு போகிறோம் பார்த்திங்களா, அதுவே பெரியாருடைய கருத்துக்காகத்தான் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர், சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியை நடத்துறது நம்ம வழக்கமாக வைத்திருக்கிறோம். அதில் ஃபஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 24 கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க. 365 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருந்தது. இரண்டாவது ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 40 கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 750 புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது தமிழ் டு அதர் லாங்குவேஜ் அண்ட் அதர் லாங்குவேஜ் டு தமிழ். இது நாட் ஓன்லி ஃபார் அதர் கண்ட்ரிஸ், இது வந்து அதர் ஸ்டேட்லேருந்து கூட வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்கின்ற அந்த இலக்கியத்துடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அவங்க இது பண்ணதுலேயும் சரி, நாமளும் மற்றவங்களோட லாங்குவேஜில் எழுதக்கூடிய இலக்கியம் சார்ந்திருக்கின்ற பொதுவாக நல்ல புத்தகங்கள், சமூகத்துக்கு தேவையான புத்தகங்கள் வந்து தமிழை நாமும் மொழிபெயர்த்து கொண்டு இருக்கின்றோம். இது ஆன்கோயிங் ப்ராசஸாக, இது ஒவ்வொரு வருஷம் அது பாட்டு அது தனியாக போயிட்டே இருக்கும். அதுக்காக இந்த டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடி ரூபாய் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்து அதற்கென்று ஒரு தனி குழுக்கள் அந்த பணியை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்றைக்கு இந்த ஆண்டு நடைபெறுகின்ற CIBF 2025 கிட்டத்தட்ட 64 கண்ட்ரிஸ் வந்து கலந்திருக்கிறார்கள். மோர் தென் ஒரு 1000 MOUஸ்னாச்சும் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் இது செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய துறையை சார்ந்திருக்கிற நம்முடைய சங்கர் சாராக இருந்தாலும் சரி, துறையை சார்ந்திருக்கின்ற அவர் கீழ் பணியாற்றக்கூடியவர்களாம் வெளிநாடுகளுக்கு நேரடியாக சேர்ந்து, இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு நேராக போவாங்க. இப்போ இட்டலி இந்த முறை கெஸ்ட் ஆஃப் ஆனர் பார்த்திங்கன்னா இட்டலியை சார்ந்திருக்கின்ற பொலினியா குழந்தைங்களுக்கான அந்த புத்தக ஃபேர் நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் தான் இந்த முறை கெஸ்ட் ஆஃப் ஆனராக நம்ம வந்துருக்கு. போன முறை மலேசியா வந்தது. இது அங்கே நேரடியாக சென்று அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கே அவங்க எப்படி செய்து கொண்டிருக்காங்க, அதை உள்வாங்கி கொண்டு இங்கே நாமும் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஏற்றார் போல் அதை இன்றைக்கி மிக சிறப்பாக அதை செய்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அழைப்பு விடுது, அந்த அழைப்பை ஏற்று அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்பி கிட்டத்தட்ட 64 கண்ட்ரிஸ் வராங்க அப்படிங்கிறதே நம்ம நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தான். வந்தது மட்டுமல்ல, அங்கே பேசும்போதெல்லாம் பேசிய மற்ற நாட்டை சார்ந்தவங்களாம் சொல்கிற மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய அந்த மொழி, அந்த தமிழை பற்றி அவர் பெருமையாக பேசுவது, அதனால் நாங்கள் தமிழ்லேருந்து எங்களுடைய லாங்குவேஜுக்கு நாங்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கோம் என்று சொல்கிறதுனா உள்ளபடியே நமக்கான ஒரு பெருமையாகத்தான் நான் இதை கருதுகிறேன். இது முழுக்க த கிரெடிட் கோஸ் டு அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா இப்போ நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் எங்களுக்கு அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும், ஏன்னா ஒன்று புதுசாக செய்யலாம் என்று நாங்கள் சொன்னாலும் சரி, ஏன் இப்படி நீங்கள் செஞ்சால் என்னன்னு புதுசாக ஒரு கருத்தை அவர் சொல்வதாக இருந்தாலும் சரி, அதை டிஸ்கஸ் பண்ணி அவருடைய ஊக்கத்தோடு இன்றைக்கு மிக வெற்றிகரமாக இதை நாங்கள் கொண்டு சென்றிருக்கோம். பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள், இது நமது கடமையாக நம்முடைய ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட 64 கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்ட அளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நம்ம நடத்தியிருக்கோம் என்பதை நாட்டு மக்களுக்கு நீங்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்று என்னோட வேண்டுகோளை வைக்கிறேன். இது வந்து இட்ஸ் ஆன்கோயிங் தான். அப்பப்போ நாங்கள் டிரான்ஸ்லேஷன் ஆக நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பினராயி விஜயன் மாண்பு முதலமைச்சர் இங்கே வந்தபோது கூட அங்கே இருக்கின்ற அந்த மொழியில் அவங்களுடைய மொழிக்கு செஞ்சு கூட அவங்கள்ட்ட நம்ம கொடுத்தோம். ஸோ இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ் தான். MOU நாங்கள் சைன் பட்டு 160 புக்கு டார்கெட்டு, 30 வந்து 160 வரைக்கும் இப்போ டார்கெட்டு பண்ண சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. 18ஆம் தேதி நம்மளுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 புக்கு. ஏன்னா இட்ஸ் ஆன்கோயிங், ப்ராப்பராக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும், அதில் எந்த கருத்துக்களும் மாற்றி அமைந்துடக்கூடாது என்பதுக்காக ரொம்ப அது கவனம் செலுத்தி அதை செஞ்சிட்ருக்காங்க. அதில் இப்போ ஒரு 30 புத்தகங்கள் வந்து 18ஆம் தேதி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே இதே மேடையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நம்ம லிட்டரரி ஏஜென்ட்ஸ் தனியாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நம்ம அவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதாவது எங்கள் தமிழ்லேருந்து வேறு லாங்குவேஜுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு என்ன அசிஸ்டண்ட்டோ அதை கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்ற அளவுக்கு அதுக்கான நிதியை நம்ம ஒதுக்கி கொடுத்தோம். பெரியார் திரைப்படம் வந்து பள்ளி மாணவர்களுக்கு முடிச்சு வைக்கிறாங்க. அன்றைக்கி 3 நாள் தான் நடக்கும். பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் 16, 17, 18 நடக்கும். இந்த 18ஆம் தேதி முடிக்கும் போது அந்த எந்தெந்த புக்கெலாம் இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கான ரிலீஸையும் அவங்க தான் செய்கிறாங்க. நல்ல விதத்தில் அதை நிறைவும் செய்து வைக்கிறார். பெரியார் திரைப்படம் வந்து பள்ளி மாணவர்களுக்கு போட்டு காமிக்கணும் அப்படின்னு சிலர் வந்து கருத்துக்கள் எழுதுறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெருமையாக பேசுகிறோம். தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களே பார்த்திங்கன்னா, இப்போ அண்ணன் அதுக்கான கணக்கே வச்சுக்க கிட்டத்தட்ட 16 மொழிகளில் வந்து அது மொழிபெயர்த்தே நம்ம அமைச்சிருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி பெரியாருடைய கருத்துக்கள் என்று சொல்லிக்கிற அறிவியல் சார்ந்து இன்றைக்கி நாங்கள் வந்து கல்வியை கொண்டு போகிறோம் பார்த்திங்களா, அதுவே பெரியாருடைய கருத்துக்காகத்தான் நான் பார்க்கிறேன். தேங்க்யூ.
Thank you.